எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நிறைய சேல்ஸ் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பேஸ் இருக்குது, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அதுதான் கண்டென்ட் அப்ரோச், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்கும் ஃபவுண்டேஷன். ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் மூலமாக தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆன்லைன் பிஸ்னஸை பண்ண முடியும். அது எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக ஒரு பொருளை விற்றாலும் சரி, இல்லைனா ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் தான். அதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. பட் இதுக்கு பேஸ் அப்படிங்கிறது கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை புரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வடிவமைச்சிக்கிறது தான். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒரு பிளாக் எழுதுறீங்க, நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க. அந்த ஆர்டிக்கல் மூலமாக எப்படி உங்களோட பிஸ்னஸையோ உங்களோட சர்வீசஸையோ நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கணும் இல்லைங்களா. கால் டு ஆக்ஷன்னா ஒன்று ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், இல்லைனா உங்களுக்கு லீட்ஸ் வேணும், இல்லைனா உங்களை யாரும் காண்டாக்ட் பண்ணணும். இப்படி ஏதோ ஒன்று, இதை தான் கால் டு ஆக்ஷன்னு சொல்லுவோம். இந்த கால் டு ஆக்ஷனை நீங்கள் அட்டெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் எழுதணும், அந்த கண்டென்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும், அந்த கண்டென்ட் இன்டைரக்டாவோ இல்லை டைரெக்டாவோ எப்படி உங்களுக்கு சேல்ஸ் அப்படி இல்லைனா ப்ராஃபிட்டை கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கினது அப்ளை பண்ணுறது தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். சரி, முதல்ல கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்கு கூகுளோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தலாம். அடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். கண்டென்ட் மார்க்கெட்டிங் இங்கே பாருங்கள். Content marketing is strategic approach that focuses on creating and distributing valuable, relevant and consistent content to attract and engage a target audience, ultimately aiming to drive profitable customer action. ஸோ இதுதான் உங்களோட எய்மாக இருக்கணும். ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா கஸ்டமரோட ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதா இருக்கணும். அதுதான் கால் டு ஆக்ஷன்னு சொல்லுவோம். நார்மலான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் டெர்மினாலஜி இது. கால் டு ஆக்ஷன்னு சொல்லுவோம், CTA. ஸோ அந்த கால் டு ஆக்ஷனை ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னா, அதை அவங்க கிளிக் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் என்ன கால் டு ஆக்ஷன் பர்பஸ்க்காக நீங்கள் உங்களோட பிளாக் எழுதுறீங்களோ அந்த வேலை அங்கே நடக்கணும் அப்படின்னா உங்கள் கண்டென்ட் அதுக்கேற்ற கண்டென்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது நம்ம இதை ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி 4 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு கண்டென்ட் எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா வேல்யூ ட்ரிவனாக இருக்கணும். அதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் அந்த கண்டென்ட்டை யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான வேல்யூ இருக்கணும். இது நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்படி இல்லைனா நீங்கள் சொந்தமாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் எது பண்ணாலும் சரி, அந்த கண்டென்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது ரெகுலராக கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இது நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலராக போட்டுன்னு இருக்கணும். அப்போது கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். இது ரெண்டாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். மூணாவது, ஆடியன்ஸ் சென்ட்ரிக்காக இருக்கணும். அதாவது ஆடியன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்கள் எந்த ஆடியன்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட், இப்போ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிஷோ அப்படி இல்லைனா ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கேட்டகரி ஆடியன்ஸ் யார், அது சார்ந்த கண்டென்ட்ஸாகவே நீங்கள் ரெகுலராக எழுதணும். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் ஃபோக்கஸ்டு கண்டென்ட்ஸாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நாலாவது, அஃப்கோர்ஸ் அதுதான் உங்களோட ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்ஷன், அதாவது CTAன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கஸ்டமர் கால் டு ஆக்ஷன். ஸோ நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சேல்ஸ் ட்ரிவன் கண்டென்ட்டாக இருக்கணும். டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களோட சேல்ஸ்க்கான கண்டென்ட்டாக அது இருக்கணும். மேக்ஸிமம் டைரெக்டாக இருக்க தேவையில்லை. ஏன்னா டைரெக்டாக வேணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டைரெக்டாக எங்கே அது வாங்கணுமோ அவங்க போய்ட்டு ஆன்லைனில் வாங்கிப்பாங்க. ஒரு வேல்யூ மூலமாக அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறது தான் இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட, இந்த கண்டென்ட்டோட பவர் அங்கே தான் இருக்குது. ஸோ முதல்ல வேல்யூ இருக்கணும். ரெண்டாவது, உங்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கணும், கண்டென்ட்ஸ் ரெகுலராக எழுதணும். மூணாவது, ஆடியன்ஸ் சென்ட்ரிக்காக இருக்கணும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா தான் நாலாவது உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். ரைட்? ஸோ ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆன்லைன் பிஸ்னஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அடுத்து ப்ராக்டிக்கலாக இதை புரியறதுக்கான அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போது கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க ஒரு யதார்த்தமான கண்டென்ட்டை தேடி தான் வருவாங்க. ரைட்? உதாரணத்துக்கு வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா, குழந்தை அழுவுது அப்படின்னா, ஏன் குழந்தை அழுவுது அப்படின்ட்டு ஆன்லைனில் தேடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒய் இல்லைன்னா ஹவு டு ஸ்டாப் பேபி க்ரையிங், சரி வாமிட்டிங்னு வருது. இப்போது குழந்தை ஏன் வாமிட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட தேடலை, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதனால் தேடுறாங்க இல்லையா. ஸோ அந்த ஹெல்ப்புக்கான ஒரு ஆர்டிக்கலாக தான் உங்கள் ஆர்டிக்கல் இருக்கணும். அதுதான் வேல்யூ. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், வேல்யூ ட்ரிவனாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிசல்ட் வருது வாமிட்டிங்.
0 to 12 months. இப்போ ஒரு பேரண்ட் வந்து இதை பார்க்குறாங்க. பாருங்கள், இப்போ இந்த ஆர்டிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தேடினீங்களோ அதுக்கான ரிசல்ட் இங்கே இருக்கும், அதாவது வேல்யூ உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த வேல்யூ பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பாருங்கள், அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு யூஎஸ் வெப்சைட்னு நினைக்கிறேன். கால் 911 நவுன் போட்டிருக்கு. அதாவது கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 911 எமர்ஜென்சி, அதை கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் இஸ் வேர் யுவர் ஹார்ட் எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டலை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பேனர் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணால் இதுதான் நான் சொன்னது கால் டு ஆக்ஷன். அதாவது அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டு இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், நீங்கள் வந்து பேபிக்கு வந்து ஏன் வாமிட் வருது, வாமிட் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தேடும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் ப்ரொமோஷன் வேலை இங்கே நடக்குது. ஸோ அவங்களோட ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலை ப்ரொமோட் பண்ணுறதை விடவும் ஒரு கண்டென்ட் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த கண்டென்ட் எந்த மாதிரியான கண்டென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தேடி போன வேல்யூ, நீங்கள் கேட்ட விஷயங்கள் தான். நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் பேக் வரேன். இங்கே பாருங்கள், வாமிட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிங்க கூகுளில். அவங்க கேட்டகரிக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க. இஸ் திஸ் யுவர் சைல்ட் சிம்டம், அதாவது இந்த மாதிரி சிம்டம்லாம் இருக்குதா, காசஸ் ஆஃப் வாமிட்டிங், ஏன் வாமிட் வருது, பைலோரிக் ஸ்டெனோசிஸ், இதெல்லாம் வந்து மெடிக்கல் லாங்குவேஜ், சீரியஸ் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாமிட்டிங் ஸ்கேல், அதாவது எந்த அளவுக்கு வாமிட்டிங் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கால் டாக்டர் ஆர் சிக் கேர் நவ் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃபர்தராக வந்தீங்கன்னா அவங்களோட கால் டு ஆக்ஷன் இங்கே பாருங்கள், சாரி இது கிடையாது, மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டலில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு பேனர் வச்சுருக்காங்க. இதுதான் CTAன்னு சொல்லுவோம், கால் டு ஆக்ஷன். ஸோ இதுதான் ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். என்னென்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதன் மூலமாக உங்களோட சேல்ஸ் அதை டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது. இப்போ வேறு ஏதாவது தேடுறோம் பாருங்கள். இப்போ போய்ட்டு என்ன பண்ணுறோம், இப்போது சம்மர் இல்லைங்களா, இப்போ நீங்கள் எங்கேயோ டூர் போகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னா ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு ஆளாக தேடல, ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு விஷயத்தை தேடுறீங்க. இங்கே பாருங்கள், விச் இஸ் த பெஸ்ட்டு சீசன் டு விசிட் கேரளா அப்படின்னு தேடுறீங்க. கேரளா விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சீசன் எதுன்னு தேடுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தேடல, ஆனால் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக தேடும்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சைட் வருது இல்லைங்களா. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அவங்க நீங்கள் கேரளா விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் சீசன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. பெஸ்ட் டைம் டு விசிட் கேரளா, வின்டர் சீசன் பிட்வீன் செப்டம்பர் டு மார்ச் இஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட் கேரளா. திஸ் இஸ் த டைம் அண்ட் கேரளா ஹேஸ் கம்ஃபர்டபுள் கிளைமேட், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு வரீங்க எந்த மாதத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கான ஆன்சர் வந்திருக்கு. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூன்னு சொல்கிறோம். என்னென்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஸ்க்ரோல் பண்ணின்னு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெக்கமெண்டட் கேரளா ஹாலிடேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக் பண்ணலாம். இங்கே புக் நவுன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதான் கால் டு ஆக்ஷன். ஒரு அவங்களோட ப்ராஃபிட்காக உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ இங்கே நடக்குது. ஸோ இதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை எழுதும்பொழுது தான் உங்களால் சேல்ஸ் ட்ரைவ் பண்ண முடியும். இது எந்த பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் பொருந்தும், முக்கியமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் இது பொருந்தும். இல்லை நீங்களே ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது பொருந்தும். இப்போ பாருங்கள், இன்னொரு டாபிக் நான் தேடுறேன். இப்போது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறீங்க, மேக்ஸிமம் என்னென்னா ஒரு எமர்ஜென்சிக்கு தேடணும்னு வச்சுக்கோங்களேன். இஸ் இட் சேஃப் டு ட்ராவல் டூரிங் ப்ரெக்னென்சி, ஆமாம் அப்படி தேடுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ட்ராவல் டூரிங் ப்ரெக்னென்சி ஒரு வெப்சைட் வருது டாப்பில். இங்கே வந்து ஒரு வேல்யூ, நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கான ஆன்சர் இங்கேயும் கேட்டகரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட கன்சர்ன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர்ஸை இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக அது ரொம்ப கேட்டகரிலாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்னென்னலாம் பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எ கைட் டு ப்ரெக்னென்சி ஃப்ரம் இங்கே பாருங்கள், எ கைட் டு ப்ரெக்னென்சி ஃப்ரம் OBGYNs obstetrician and gynecologist நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், லேர்ன் அபவுட் திஸ் புக், இது கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் கால் டு ஆக்ஷன். அவங்களோட பர்பஸ் வந்து ஆக்சுவலாக உங்களை இங்கே ட்ரைவ் பண்ணுறது தான். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் நோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டைரெக்டாக அமேசானுக்கு போகுது இல்லைங்களா. பாருங்கள், ரைட். ஸோ அந்த புக்கு போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், $12 வருது. ஸோ இதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும், ஆன்லைன்னு வந்துட்டாலே கூகுளில் தான் தேடுவாங்க இல்லைங்களா. இப்போ தேடும்பொழுது யூ ஹேவ் டு கிவ் யூ வேல்யூ டு யுவர் கஸ்டமர்ஸ். உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஒரு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ அந்த விஷயம் அங்கே நடக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற வேல்யூ அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் அங்கே நடக்கும். இப்போது பாருங்கள், ஒரு கமர்ஷியல் வேல்யூவோட ஒன்று தேடலாம் பாருங்கள். இப்போ ஹவு டு சூஸ் எ பெஸ்ட் சன்ஸ்க்ரீன், இது வந்து ஓரளவுக்கு கமர்ஷியல், ஒரு பேரா கமர்ஷியல்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரெடியாக ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் தேடுறீங்க, நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. அப்போது எந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கலாம், எந்த மாதிரியான சன்ஸ்க்ரீன் லோஷன் வாங்கலான்னு தேடும்பொழுது இந்த மாதிரி இப்போ எல்லாமே இது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் வெப்சைட். ஸோ அல்டிமேட் கைட் டு சூஸ் சன்ஸ்க்ரீன் லோஷன். நம்ம ஏதாவது இந்தியன் சைட் இருந்தால் பார்க்கலாம், நம்ம எல்லாமே ஃபாரின் சைட்ஸை பார்த்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு சூஸ் சன்ஸ்க்ரீன் அண்ட் த ரைட் SPF ஃபார் யுவர் ஸ்கின் டைப். இங்கே garnier.in இருக்குது. இங்கே பாருங்கள், அதுவே ஒரு பிராண்டு தான். இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒரு ஆஸ்திரேலியன் சைட். இங்கே கூட பாருங்கள், இந்த ஆஸ்திரேலியன் சைட்டில் கூட நீங்கள் என்ன தேடினீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கான, அதாவது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அது என்னென்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா மேக் அன் என்கொயரி. இங்கே வந்து அவங்களுக்கு தேவை உங்களோட லீட், அதாவது உங்களோட நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது கேம்ப் கண்டக்ட் பண்ணும்போதோ, ஸ்கின் கேன்சர் சம்மந்தப்பட்ட கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணும்போதோ, இல்லை அவங்ககிட்ட ஏதாவது ஆஃபர் இருக்கும்போதோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நீங்கள் அவங்களோட கஸ்டமராக மாறிடுறீங்க. இப்போ இந்த இந்தியன் சைட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சன் ப்ரொடெக்ஷன் கைட், ஹவு டு சூஸ் சன்ஸ்க்ரீன் ஃபார் யுவர் ஸ்கின் டைப். இங்கே பார்த்துட்டு இல்லைங்களா. இங்கே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்டர்னல் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள் டைரெக்டாக அவங்களோட ப்ராடக்ட் பேஜுக்கு போகுது. ரைட். இப்போ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் உங்களோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டென்ட், இந்த கண்டென்ட் மூலமாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் பேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது இந்த ப்ராடக்ட்டை யாரும் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் நீங்கள் அல்டிமேட்டாக எய்ம் பண்ணுற விஷயம், அதாவது கால் டு ஆக்ஷன். உங்களோட ப்ராஃபிட்காக நீங்கள் கண்டென்ட் எழுதுறீங்க, ஆனால் அந்த கண்டென்ட் டைரெக்டாக ப்ராடக்ட்டை பற்றினது கிடையாது. அது கஸ்டமர் அவங்க தேடுற ஒரு ப்ராடக்ட்டுக்கான இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு விளக்கம் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதாவது ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வரும்பொழுது கஸ்டமராக வர விரும்பலை, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வராங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சீக்கிங் பர்சனாக உங்ககிட்ட வராங்க. அவங்கள இந்த கண்டென்ட்டோட பவர் தான் ஒரு கஸ்டமராக மாற்றுது. இதுதான் பேஸ் எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக இருந்தாலும், முக்கியமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு. இங்கே பாருங்கள், கன்சிடர் சீரம் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இது வந்து கிளிக்கபிள் லிங்காக இருக்குது. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டைரெக்டாக இந்த ப்ராடக்ட் பேஜுக்கு போயிடுது. ரைட். ஸோ அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா டு மேக் த பர்சன் டு பை திஸ் ப்ராடக்ட். ஆனால் ஒரு கண்டென்ட் மூலமாக அந்த ப்ராடக்ட் பேஜுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே அதுதான். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது ஒரு இந்தியன் சைட் அப்படிங்கிறதுனால நான் சொல்லிடுறேன். கன்சிஸ்டன்சி இங்கே பாருங்கள், இந்த பிரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹோம், அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறோம், அது இந்த இன்ஃபர்மேஷன் பேஜில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் இருக்குது, ஸ்கின் கேர் டிப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இது கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்டென்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கார்னியர் அப்படிங்கிற பிராண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஆர்டிகல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஆர்டிக்கலை ரேண்டமாக கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணாலும் இங்கே பாருங்கள் சார்கோல் மாஸ்க்ஸ்ன்னு இருக்குது. நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல் மாஸ்க் அந்த ப்ராடக்ட்டுக்கு போகுது இல்லைங்களா. ஸோ நீங்கள் எந்த ஆர்டிக்கல், எந்த கண்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலும் தட் டேக்ஸ் யூ டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு தேர் ப்ராடக்ட் பேஜ், அதாவது அவங்களோட சேல்ஸ்க்காக போகுது. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம சொன்னது, கன்சிஸ்டன்சி. மூணாவது வந்து ஆடியன்ஸ் சென்ட்ரிக். இங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓரியன்டாக இருக்குது பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்டுமே. ஸோ அவங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு அவங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. அவங்களோட ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல் தான். அப்போது ஆடியன்ஸ் சென்ட்ரிக்கான கண்டென்ட்ஸை ரெகுலராக எழுதுகிறாங்க. ஸோ ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக எழுதுகிறாங்க. அதே சமயத்தில் அவங்க ஆடியன்ஸ் ஃபோக்கஸ்டு கண்டென்ட்டாக எழுதுகிறாங்க. அப்போ எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், டிவியேட் ஆகாமல், பர்டிகுலராக அவங்களோட ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கான கண்டென்ட்டை எழுதும்பொழுது அவங்க சேல்ஸுமே ரொம்ப ஹையில் இருக்கும். அதாவது ஒரு கண்டென்ட்டை எழுதி
அவங்களுக்கு கன்வர்ஷன் ரேட், அந்த கண்டென்ட் மூலமாக வரக்கூடிய கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு இதே தான். நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் சென்ட்ரிக் கண்டென்ட் எழுதுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த சைட்டில் போய்ட்டு ஒரு ஃபுட்பால் மேட்சை பற்றியோ கிரிக்கெட் மேட்ச் பற்றியோ எழுதும்போது நீங்கள் டிவியேட் ஆகிடுறீங்க, இல்லைனா ஒரு சினிமா ரிவ்யூ போடும்போது டிவியேட் ஆகிடுறீங்க. ஆனால் இங்கே ஃபீமேலுக்கான ஸ்கின் கேர், இங்கே பாருங்கள், இங்கே ஃபீமேல் மட்டும் கிடையாது, ஸ்கின் கேர் அப்படிங்கிறதும் ஒரு ஆடியன்ஸ் சென்ட்ரிக் தான். அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கான ஒரு கேட்டகரியில் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் எழுதுகிறாங்க. அதனால் அவங்களால சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரைவ் பண்ண முடியும். அவங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை உங்களுக்கான ஆன்லைன் பிஸ்னஸ் எது பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜின்றது நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 3 விஷயந்தான். ஒன்று வந்து வேல்யூ ட்ரிவனாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட் எழுதினாலும் அதை படிக்கிற அந்த கஸ்டமருக்கு அவங்க என்ன பர்பஸ்க்காக இந்த கண்டென்ட்டில் லேண்ட் ஆனாங்களோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும். நீங்கள் அதுக்கான வேல்யூவை கொடுக்கணும். ஸோ வேல்யூ ட்ரிவன் கண்டென்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கான காரணம் வந்து 2. ஒன்று வந்து டெக்னிக்கல் ரீசன், இன்னொன்று லாஜிக்கல் ரீசன். டெக்னிக்கல் ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் வந்து உங்களோட கண்டென்ட்டை சர்ச் என்ஜினில் டாப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா அது ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. அதே சமயத்தில் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரெகுலரான கண்டென்ட்ஸ் போடும்பொழுது டெக்னிக்கலாக உங்களோட கண்டென்ட் நம்ம சர்ச் என்ஜினில் டாப்பில் வரும். சர்ச் என்ஜின்னா கூகுள் உங்களுக்கு தெரியும். ஸோ கூகுளில் ஸ்கின் கேர் டிப்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேடும்பொழுது இந்த கண்டென்ட் டாப்பில் வரும். இது வந்து டெக்னிக்கல் ரீசன். லாஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதாவது கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதை பற்றி படிக்கும்பொழுது ஸ்கின் கேர் டிப்ஸில் இவ்வளோ டாபிக் போட்டிருக்கும்போது இந்த கண்டென்ட்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ இந்த கண்டென்ட்டை நான் படிக்கிறேன் அப்படின்னா, இங்கே கீழே வரும்பொழுது நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணி படிக்கும்பொழுது இன்னும் அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கு போகுது, இல்லைனா அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கு போகுது. ஸோ சுற்றி எப்படி பார்த்தாலும் என்ன கண்டென்ட், அதாவது என்ன கேட்டகரி ரிலேட்டடாக அவங்க தேடினாங்களோ அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுன்றது லாஜிக்கல் ரீசன். ஒன்று வந்து டெக்னிக்கல் ரீசன் கூகுளுக்காக. ரெண்டாவது, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நிறைய ஆர்டிக்கல் எழுதும்போது இங்கே வந்து லேண்ட் ஆகிற கஸ்டமர்ஸ்க்கு இந்த சைட்டு மேலே ஒரு நம்பிக்கை வரும், இந்த ஆர்டிக்கல் மேலே ஒரு நம்பிக்கை வரும், இந்த ஆர்டிக்கல் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அல்டிமேட்டாக உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டாக பார்ப்பாங்க. இந்த கண்டென்ட்டை படிக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கின் கேரை பற்றி அவ்வளோ கண்டென்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது. மூணாவது ஆடியன்ஸ் ஃபோக்கஸ்டு கண்டென்ட்ஸ். அதாவது உங்களுக்கான ஆடியன்ஸ் யாரோ, இங்கே வந்து ஃபீமேல் நம்ம எடுத்துக்கிறோம், அது சார்ந்த கண்டென்ட்ஸ் தான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ். வேல்யூ, கன்சிஸ்டன்சி, ஆடியன்ஸ் சென்ட்ரிக். முக்கியமாக எதுக்காக அப்படின்னா, இது எல்லாம் தான் உங்களுக்கு டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ சேல்ஸை ட்ரைவ் பண்ணும். அதாவது சேல்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக ஒரு ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குன்னா இங்கே பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் க்ளே. இங்கே பாருங்கள், வெறும் டைப்ஸ் ஆஃப் க்ளேன்னு தான் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக போய்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை. க்ளேயில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பென்டோனைட் க்ளே, இது வந்து ஆக்னி ப்ரோன் ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லது. ஃப்ரெஞ்ச் க்ரீன் க்ளே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்லது. கெவலின்ஸ் க்ளே நார்மல் ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லது. ஃபுல்லர்ஸ் எர்த், இது ஆயிலி டல் பிக்மெண்டட் ஸ்கின்னுக்கு நல்லது. ராசோல் க்ளே, ஓகே, இது வந்து மெச்சூர் ஸ்கின்னுக்கு நல்லது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வந்து கிளென்சர்ஸ், இது கிளிக் பண்ணால் கிளென்சர்ஸோட பேஜுக்கு போகுது, அதாவது அவங்களோட மார்க்கெட்டிங் பேஜ், ப்ராடக்ட் பேஜுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்தது, அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு நார்மலாக இன்ஃபர்மேஷன் சீக்கிங் பர்சனை ஒரு கஸ்டமராக மாற்றுறதுக்கான வேலை தான் இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் ஒளிஞ்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரொம்பவே நல்லா பண்ண முடியும். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பேசிக்ஸில் இருந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.